Taste the Daily. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 4 கிலோ கஞ்சா விற்பனைக்கு வைத்திருந்த 2 பெண்கள் பிடிபட்டனர். கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவது அதிகரித்துள்ள நிலையில் கருமத்தம்பட்டியில் 4 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த ஜெயா மற்றும் துர்கா ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். விடியாதிமுக ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கஞ்சா விற்பனையில் பெண்களும் தைரியமாக ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 50 கிலோ குட்காவுடன் ஒருவர் பிடிபட்டார். ஆற்காடு குப்பம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 50 கிலோ குட்கா பொருட்களுடன் இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா மற்றும் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் சீரழியும் இளைஞர்கள் போதை வியாபாரிகளாகவே மாறி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.